இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆடு வளர்ப்பு தொழிலில் எப்படி ஒரு லாபகரமாக கொண்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவோட எண்டில் கண்டிப்பாக ஒரு ஆடு வளர்க்குறவங்க எப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத ஒரு சீக்ரெட் வந்து இந்த வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் வந்துட்டு ஆடு வளர்த்தாலுமே கூட அதில் நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்லாம் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அப்படியே இந்த வீடியோவை கேட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு புரியும். நம்ம என்ன தான் ஆடு வளர்த்தாலுமே சில பாயிண்ட்டை வந்துட்டு நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். அப்படிப்பட்ட சில பாயிண்ட்டுகளை வந்துட்டு நம்ம எப்படி பண்ணணும், எப்படி பண்ண ஆடு வளர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஆடை நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு சரியான ஆடை வந்துட்டு தேர்வு பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அதுலேருந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது வரும். அந்த வகையில் அதிக இறைச்சி நிறைந்த இனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இனங்கள் இருக்குது. அந்த இனங்களில் என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போயர் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வேகமாக வளர்ச்சி தரும். அதேமாதிரி தலைச்சேரியும் அதிகமாக குட்டி தரும். அதேமாதிரி சோஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீட் இருக்குது. அது வந்துட்டு நல்லா ரொம்ப எடை வந்துட்டு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். அதேமாதிரி அதிக பால் தரக்கூடிய இனங்கள்னு சொல்லிட்டு ஒரு சில இனங்கள் இருக்குது. அந்த வகையில் மல்பெரி, ஜமுனாபாரி இந்த மாதிரி ஆடுகள் நீங்கள் வளர்க்குறது மூலிமா நிறைய வந்துட்டு அதிகமாக பால் வந்துட்டு கொடுக்கும் குட்டிகளுக்கு. ஸோ இதில் இவ்வளோ இனங்கள் சொல்லியிருக்கேன். இந்த இனங்கள்லாம் வந்துட்டு இதில் குறிப்பு என்ன அப்படின்னா இந்த இனங்கள் எல்லாமே உங்களுடைய நிலப்பரப்புக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் முன்கூட்டியே ஒரு சர்வே அப்படிங்கிறது எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன தான் நீங்கள் ஒரு சரியான ஆடுகளை நீங்கள் சூஸ் பண்ணிட்டாலுமே கூட அந்த ஆடு வகைகள்லேருந்து நம்ம சரியான தீவன மேலாண்மையும் மற்றும் மேய்ச்சல் மேலாண்மையும் நம்ம கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ரீடுக்கான ஆடு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துட்டு வளரும் இல்லைங்களா. அந்த வகையில் ஆடுகளுக்கு சரியான 70% உணவு அப்படிங்கிறது இயற்கை மேய்ச்சலிருந்தே கிடைக்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்துறது மூலிமா உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா விளைநிலங்கள்லேருந்து நீங்கள் விளைச்சல் தீவனங்களை நீங்கள் கொடுக்க தேவையில்லை. அப்படி 70% வந்துட்டு வெளியிலேருந்து கிடைக்கிறது மூலிமா உங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் அப்படிங்கிறது இன்னும் வந்துட்டு செலவு அப்படிங்கிறது கம்மியாகும். ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா நிலப்பரப்பே இல்லை அப்படின்னு மேய்ச்சல் முறையே பண்ண முடியாதவங்க அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பசுந்தீவனத்தை நீங்கள் வந்துட்டு வளைக்கிற மாதிரி இருக்கும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா மக்காசோளம் இந்த மாதிரி தீவனங்களை வந்துட்டு நீங்கள் வந்து மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த தீவனங்களை பற்றி இந்த தீவனங்கள் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். PS ஃபார்மர்ஸ் கலப்பு தீவனம் அப்படின்னு போட்டிங்கன்னா யூடியூப்பில் வரும். என்னதான் நீங்கள் தீவன முறைகளை கொடுத்து வளர்த்தாலுமே கூட ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் வந்துட்டு வளர்க்க முடியாது. ஏன் அப்படின்னா வேலைகள் அதிகமாகும். அப்படி வேலைகள் அதிகமாக காணப்படக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னா கண்டிப்பாக தரைமுறையில் வளர்க்குறது. கண்டிப்பாக நீங்கள் மேய்ச்சல் முறையிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பரனுக்கு வந்துட்டு மூவ் ஆகணும். அப்படி பரனுக்கு மூவ் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணதுக்கு அப்புறமே கூட நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துருமா அப்படின்னு கேட்டால் அப்பயும் கிடையாது. நீங்கள் சரியான ஒரு ஆடை வந்துட்டு ப்ரீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் அப்படிங்கிறது வரும். சரியான ஆடை சரியான டைமில் நீங்கள் ப்ரீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அப்படிங்கிறது ப்ராஃபிட் அப்படிங்கிறது வரும். அந்த வகையில் ஒரு ஆண் ஆட்டிற்கு 25 பெண் ஆடு அப்படின்ற ஒரு விகிதத்தில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆடுகளை வந்துட்டு ப்ரீட் பண்ணணும். ஒரு 8 மாதத்துக்கு ஒரு முறை வந்துட்டு குட்டிகளை வந்துட்டு அது வந்துட்டு ஈன்று கொடுக்கும். அப்படி ஈன்று கொடுத்த குட்டி ஆடுகளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். அது குட்டிகளை பராமரிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்தர ஆடுகளை மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இனப்பெருக்கத்துக்கு தேர்வு பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுத்தமாக நலிஞ்சு இருக்கக்கூடிய கெடா ஆடுகளை நீங்கள் பயன்படுத்துறது மூலிமா அதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டாக இருக்கக்கூடிய குட்டிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்துட்டு பிறக்கும். அதனால் உங்களுடைய லாபம் வந்து தடைபெறும். இப்படிலாம் நம்ம கரெக்டாக இனப்பெருக்கம் பண்ணி நீங்கள் ஆடை வளர்த்தாலும் கூட லாபம் வந்துடும் கேட்டால் அப்பயும் கிடையாது. கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஆடை வந்துட்டு நோய் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. நோய் மேலாண்மை, அந்த நோய் மேலாண்மையை நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு செலவுகள்லேருந்து நீங்கள் வந்துட்டு இன்னும் வந்துட்டு கம்மி பண்ண முடியும். அந்த வகையில் பெருசாக பாதிக்கக்கூடிய நோய்கள் என்ன அப்படின்னா PPR மற்றும் FMDன்னு சொல்லக்கூடிய, அதாவது ஃபுட் மவுத் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம், FMD. இந்த 2 நோய் தான் வந்துட்டு ரொம்ப பெரிய நோய். இந்த 2 நோய் என்ன பண்ணும் அப்படின்னா PPR வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாய்க்கு உள்ள நாக்கெல்லாம் புண்ணாயிடும். அப்படி நாக்கெல்லாம் புண்ணாகிறது மூலிமா தீனி எடுக்காமல் போகும். தீனி எடுக்காமல் போகிறதுனால ஆடு வந்துட்டு மெலிஞ்சு வந்துட்டு இறந்து போயிடும். இதுதான் PPR. சேம் அதே மாதிரி FMD அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாய்களுடைய அவுட்டரில் வந்துட்டு உங்களுக்கு புண்ணு வரும். அப்படி புண்ணு வரது மூலிமா அந்த புண்களுடைய வலியின் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகள் தீனி எடுக்காததுனால உடல் மெலிஞ்சு வந்துட்டு இறந்து போயிடும். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு நோய். இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். அதேமாதிரி மருத்துவ செலவுகள் வந்துட்டு நீங்கள் குறைக்கிறது வந்துட்டு இன்னொரு வகை இருக்குது. அது என்ன அப்படின்னா கரெக்டான டைமுக்கு கரெக்டான வேக்சினேஷன் தடுப்பூசிகளை வந்து நீங்கள் செலுத்திட வேண்டும். அப்படி செலுத்துறது மூலிமா கண்டிப்பாக வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னுமே மருத்துவ நோய்களினுடைய தாக்கத்தை வந்துட்டு குறைக்க முடியும். அப்படி இன்னும் பார்த்தீங்கன்னா மழைக்காலங்களில் ரொம்பவும் ஆடுகள் நனையாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு பாதுகாத்துக்கணும். அதுவும் இல்லாமல் இந்த மழைக்காலங்களில் பரவலாக காணப்படும் அந்தரங்க நோய்கள்னு வந்து ஒரு சிலவும் சொல்லுவோம். அதாவது பாராசிட்டிக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதை தடுக்கிறதுக்கு வந்து நீம் பொடி, அதாவது வேப்ப இலை பவுடர், இந்த பவுடரை வந்துட்டு ஆடுகளுக்கு வந்துட்டு நீங்கள் கொடுக்கறது மூலிமா இந்த பாராசிட்டிக் இன்ஃபெக்ஷன்லேருந்து நீங்கள் வந்து நோய்கள்லேருந்து நீங்கள் வந்துட்டு பாதுகாத்து கொள்ளலாம். இப்படி நோய்கள் எல்லாமே நீங்கள் பாதுகாத்து கொண்டு வந்தாலுமே கூட நீங்கள் லாபத்தை நீட்டிட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது.
அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது வரும். ஆனால் உழைப்பு அப்படிங்கிறது அதிகமாகும். நீங்கள் உழைப்பு குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கிறதுலே ஆடு வளர்ப்பில் மிகப்பெரிய அதிக உழைப்பு இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஆடுகளை வந்து தரைமுறையில் வளர்க்குறது தான். ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பரணை வந்துட்டு நீங்கள் அமைக்கணும். அதாவது ஷெட்டு நீங்கள் போடுற மாதிரி வரும். அந்த ஷெட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தரமான ஷெட்டாக நீங்கள் வந்துட்டு போடணும். கொஞ்சம் உயரமாக தூக்கி போடணும். அப்படி போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காற்றோடமாக இருக்கக்கூடிய வசதியாக பார்த்து நீங்கள் வந்துட்டு ஆடுகளுக்கு வந்துட்டு போடணும். ஒன்ஸ் நீங்கள் ஷெட்டு போடும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ பிளானடாக டிசைன் பண்ணணும். அதாவது ஒரு ஆட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10லேருந்து 15 சதுர அடியை வந்துட்டு இடம் விட்டு நீங்கள் வந்துட்டு ஆடுகளுக்கு டிசைன் பண்ணணும். அந்த அந்த ஒரு வாட்டி தான் நீங்கள் பண்ணையை போட போகிறீங்க. அப்போ அந்த ஒரு வாட்டிலே நீங்கள் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இருக்க மாதிரி நீங்கள் வந்துட்டு டிசைன் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தண்ணி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வர மாதிரியும் இல்லை நீங்கள் தீவனங்களை கொடுக்குற மாதிரியும் உங்களுடைய ஏன்னா பண்ணை போகிறதே வந்துட்டு உங்களுடைய வேலைகளை குறைக்கிறதுக்கு தான். அப்போ எப்படிலாம் வேலைகளை குறைக்க முடியுமோ என்னென்ன பண்ணலாம் வேலைகளை குறைக்க முடியுமோ அது எல்லா விஷயத்தையுமே நீங்கள் பண்ணணும். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பண்ணை முறைகளில் வந்துட்டு நீங்கள் பண்ணியாகணும். இப்படி வேலைகளை குறைச்சி பண்ணை முறையை மாற்றி பண்ணை முறையை அமைக்கிறது மூலியமாக வந்துட்டு லாபங்களை எடுத்துட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்தக்கூடிய ஆடுகளை சரியான இடத்துல வந்துட்டு நீங்கள் விற்பனை பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்துட்டு அந்த நீங்கள் நினைச்ச ஒரு ஆடுலேருந்து கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டுங்களா? ஸோ அந்த வகையில் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தை மேலாண்மையை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நீங்கள் வந்துட்டு பயன்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆட்டுக்கறி விலை அதிகமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா தீபாவளி, ரம்ஜான், பக்ரீத் இந்த மாதிரி போன்ற பண்டிகைகள் தான் வந்து அதிகமாக மூவ் ஆகும். அந்த மாதிரி டைமிங்கில் ப்ரீ புக்கிங் சொல்லிட்டு முன்னாடியே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கிளைண்ட்டை வந்துட்டு பிடிச்சி நீங்கள் வந்துட்டு புக் பண்ணி வச்சுக்கணும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆட்டு விற்பனை வந்துட்டு டேரெக்டாக நீங்கள் வந்துட்டு கன்சியூமருக்கு வந்துட்டு கொடுக்கணும். அதாவது டேரெக்டாக வந்துட்டு நீங்கள் கிளைண்ட்டு கொடுக்குற மாதிரி கொடுக்கணும். நடுவில் வந்துட்டு எந்த ஒரு இடைத்தரகரும் நீங்கள் வந்து கைமாற்றி விடக்கூடாது. டேரெக்டாக உங்களோட டீலிங் வந்துட்டு கஸ்டமர் டு உங்களுக்கு நீங்கள் டு கஸ்டமர் அப்படி தான் வந்துட்டு இருக்கணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இணைய வழியை வந்துட்டு நீங்கள் அதிகமாக வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சோஷியல் மீடியாஸ்லாம் பயன்படுத்தி நீங்கள் அதிகமாக வந்துட்டு நீங்கள் ஆடுகளை விற்கிறது மூலிமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு நிறைய வந்துட்டு இன்னுமே நீங்கள் வந்துட்டு லாபத்தை வந்துட்டு அதிகமாக வந்துட்டு ஏற்படுத்தலாம். அதேமாதிரி இப்போது எக்ஸ்ட்ரா வந்துட்டு ரெவென்யூ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டு பால் மற்றும் அதோட உரங்கள், அதோட குட்டிகள் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களையும் வந்துட்டு நீங்கள் அதிகமாக வெளியே சேல் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரெவென்யூ அப்படிங்கிறது வந்துட்டு வரும். இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் ஆடுகளை விற்றாலும் கூட ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்துடும். அதுக்கப்புறமேட்டு எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்துட்டு நம்மளுடைய ஃபார்மை பில்ட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது வந்துன்னா உங்களுக்கு இன்னும் வந்துட்டு கையில் இருக்கக்கூடிய காசை வந்துட்டு நீங்கள் போட்டு ஃபார்மை பில்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும் ஃப்யூச்சரில். அந்த மாதிரி டைமிங்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னுமே செலவுகளை குறைக்கிறதுக்கு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரசினுடைய உதவிகளை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பெற மாதிரி இருக்கும். அப்படி அரசின் உதவிகள் என்னென்ன அப்படின்னா மத்திய மாநில அரசின் விவசாய மானியங்கள், பயிற்சி திட்டங்கள் இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு கடன்கள் வங்கி கடன்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்தலாம். அதேமாதிரி நபார்டு போன்ற அமைப்புகள் வந்துட்டு ஆட்டு பண்ணைகளுக்கு தரும் கடன் திட்டங்களை வந்துட்டு சரியாக பயன்படுத்தினா முதலீடு அப்படிங்கிறது குறைந்து லாபம் வந்துட்டு அப்படிங்கிறது உங்களால் அதிகமாக ஈர்க்க முடியும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் பண்ணதில் நீங்கள் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா தொழில்நுட்ப உதவியை வந்துட்டு நீங்கள் அதிகமாக பயன்படுத்தணும். இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அதை கரெக்டாக நீங்கள் டெக்னிக்கலாக நீங்கள் வந்துட்டு டெக்னாலஜி மூலிமா நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்துட்டு அப்கிரேட் பண்ண முடியும். பண்ணையை வந்துட்டு நீண்ட நாளைக்கு வந்து டெவலப் பண்ணி கொண்டு போக முடியும். அப்போது தொழில்நுட்ப உதவி வந்துட்டு நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். அது எப்படி அப்படின்னா இந்த ஷெட்டில் வந்துட்டு சிசிடிவி கேமராக்கள் வந்துட்டு பொருத்தி அந்த சிசிடிவி கேமராக்கள் மூலிமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணையை வந்துட்டு இடையே வேற ஒரு ஜாப் பண்ணிக்கிட்டே வந்துட்டு நீங்கள் அந்த பண்ணையை வந்து கண்காணிக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்தி வச்சுக்கணும். அப்போது உங்களுக்கு 2 ரெவென்யூ அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆகும். ஒன்று ஆட்டு பண்ணையிலேருந்து ஜென்ரேட் ஆகும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வெளியே இருக்கக்கூடிய அந்த இன்னொரு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கிலேருந்து உங்களுக்கு ரெவென்யூ அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆகும். இது மூலிமா இன்னமும் நிறைய உங்களால் லாபம் அப்படிங்கிறது ஈட்ட முடியும். அது மட்டும் இல்லை நான் முதல்ல சொன்ன மாதிரி யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரி சமூக ஊடகங்களை பயன்படுத்தி நீங்கள் ஆடுகளை வந்துட்டு சேல் பண்ணலாம். இப்படி ஆடுகளை சேல் பண்ணதுக்கப்புறம் ஆட்டு பண்ணையை வந்துட்டு வணிக ரீதியாகவும் வந்துட்டு நீங்கள் செயல்படுத்த வேண்டும். அதாவது எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா வரவு செலவு கணக்குகளை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு ஒரு ஆள் போட்டோ இல்லை நீங்களே பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள். இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணும்போது கரெக்டான திட்டமிட்டு ஒரு வணிக ரீதியாக நீங்கள் பிஸ்னஸோடைய மைண்ட் செட்டோடு நீங்கள் வந்துட்டு அதை பார்த்து அதை வந்துட்டு கால்குலேட் பண்ணணும். அதேமாதிரி அதிகாலையில் மற்றும் மாலையில் நீங்கள் அதிகமாக உணவளிக்கிறது மூலிமா ஆடுகளுடைய வளர்ச்சி வந்துட்டு நீங்கள் அதிகமாக வந்துட்டு மேம்படுத்தலாம். அதேமாதிரி ஆட்டுக்கறி மட்டும் இல்லாமல் இந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பால், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஆடுகளுடைய குட்டி அதேமாதிரி அதனுடைய உரங்கள் இதுகளை வந்துட்டு நீங்கள் அதிகமாக வெளியே நீங்கள் சேல் பண்ணும்போது இன்னுமே எக்ஸ்ட்ரா வந்து ஜென்ரேட் ஆகும் ரெவென்யூ அப்படிங்கிறது.
ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த வீடியோவோட ஃபைனலுக்கு வந்துடுறோம். இந்த வீடியோவோட முடிவில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நான் சொல்லியிருந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சரியான முறையில் நீங்கள் திட்டமிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஆடு வளர்ப்பு அப்படிங்கிறது லாபகரமான தொழிலாக தான் வந்துட்டு இருக்கும். இதில் நல்ல இனங்களை வந்துட்டு நீங்கள் தேர்வு செய்யணும். இதுதான் மேட்ரு. அதேமாதிரி புத்திசாலித்தனமாக வந்துட்டு அதுக்கு வந்து ஃபீட் பண்ணணும், அதாவது உணவளிக்கணும். அதேமாதிரி நோய் தடுப்பு முறைகள்லேருந்து நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதேமாதிரி சந்தையை வந்துட்டு சரியாக அணுகி எந்த டைமில் மார்க்கெட் பண்ணால் கரெக்டாக நம்மளுடைய ஆடு வந்துட்டு நம்ம கணிச்ச வந்துட்டு தொகையை வந்துட்டு பெற முடியும் அப்படிங்கிறத கரெக்டாக பிளான் பண்ணி ஆடுகளை வந்துட்டு விற்கணும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அரசு மானியங்களை வந்துட்டு நான் சொன்ன மாதிரி கரெக்டாக வந்துட்டு கரெக்டான டைமில் கரெக்டாக நீங்கள் வந்துட்டு பயன்படுத்தணும். இது போன்ற முறைகளை வந்துட்டு பின்பற்றினா நீங்கள் ஒரு சிறிய அளவிலேருந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்துட்டு வளர்ந்து லட்சக்கணக்கில் வந்துட்டு வருமானம் அப்படிங்கிறத ஈட்ட முடியும். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி நான் ஒரு சீக்ரெட் சொல்கிறேன்னு சொன்னேன், லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத. அது என்ன சீக்ரெட்னா, நீங்கள் எந்த பகுதியில் ஆடுகளை வந்துட்டு ஆடுகளை வளர்க்க போகிறேன்னு நினைக்கிறீங்களோ அந்த சரௌண்டிங்கில் எந்த ஆடு மூவ் ஆகுதுன்னு வந்து பாருங்கள். அந்த மூவ் ஆகிற ஆடை வந்துட்டு சூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய சரௌண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா தலைச்சேரி ஆடு மூவ் ஆகுதா, இல்லை வந்துட்டு போயர் ஆடு மூவ் ஆகுதா, இல்லை வந்துட்டு வெள்ளாடு மூவ் ஆகுதா, இல்லை செம்மறி ஆடு மூவ் ஆகுதான்னு பாருங்கள். இல்லை குறும்பாடு மூவ் ஆகுதா, இல்லை அது எந்த ஆடு மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். எந்த ஆடை வந்துட்டு மக்கள் வந்துட்டு அதிகமாக கன்சியூம் பண்ணுறாங்க, எந்த ஆட்டு கறியை வந்துட்டு மக்கள் அதிகமாக சாப்பிட்றாங்கன்றத பாருங்கள். அதை பார்த்து அந்த ஆடை சூஸ் பண்ணி நான் மேலே சொன்ன எல்லா விஷயத்துக்கும் அப்படியே அந்த ஆடுகளுக்கு அந்த மெத்தடை அந்த ஆடுகளுக்கு பிளேஸ் பண்ணி நீங்கள் ஆடு வளர்க்குறது மூலிமா கண்டிப்பாக நீங்கள் லட்சக்கணக்கில் வந்துட்டு சம்பாதிக்க முடியும். இதுதான் நான் சொன்ன சீக்ரெட். ஓகேங்களா? இதுதான் நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. இந்த சீக்ரெட்டை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் ப்ராஃபிட் அப்படிங்கிறது அடைய முடியும். இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக வந்துட்டு நான் தீவன மேலாண்மையை நான் சொல்லியிருந்தேன். தீவன மேலாண்மையை சரியாக நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத. அப்படி தீவன மேலாண்மை சரியாக கொடுக்குறது, எந்த தீவனத்தை எந்த டைமில் கொடுக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ரைட் சைடில் இருக்கிற இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். நான் உங்களை அங்கே பார்க்குறேன்.